ஏதேனும் நடந்து விடாதா? 5 வருஷமா இவங்க ஒன்றும் பண்ணல, இப்போவாவது பண்ணுவாங்களாங்கிற ஒரு ஆசையோட பல்வேறு விதமான தீர்க்கப்படாத கோரிக்கைகளை ஆசிரியர்கள் முதற்கொண்டு எண்ணற்ற வேலையின்மையால் பாதிக்கப்பட்ட இளைஞர்களும் வேலைக்கு உத்தரவாதம் இல்லாத தொழிலாளிகளும் புதுச்சேரியினுடைய பொருளாதாரத்தையே சீரழிக்கக்கூடிய சுங்கச்சாவடி என்ற பெயரில் ஆட்சியாளர்களே பிக் பாக்கெட் அடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பிரச்சனையும் ஒட்டி புதுச்சேரி முழுவதும் போராட்டங்கள் வீசிக்கொண்டிருக்கின்றன. அந்த போராட்டங்களோடு அகில இந்திய கிறிஸ்துவ முன்னேற்ற சங்கமும் தங்களது வாழ்க்கை பிரச்சனையை, அடிப்படை உரிமைகளை, இன்னும் சொல்ல போனால் இந்தியாவினுடைய அனைத்து பகுதி மக்களும் கல்வி கற்க வேண்டும், அவர்களுக்கு ஒரு வாழ்வாதாரங்களை வழங்க வேண்டும் என்று காலந்தோறும் நூற்றாண்டுகளுக்கு மேலாக இந்திய மக்களோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய கிறிஸ்துவ மக்களுடைய பிரதிநிதியாக அகில இந்திய கிறிஸ்துவ முன்னேற்ற சங்கமும் ஒரு கவன ஈர்ப்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தை இங்கே நடத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் மற்ற போராட்டங்களுக்கும் இதற்கும் உள்ள அடிப்படையான வித்தியாசம் இவர்களது வாழ்வாதாரம் மட்டுமல்ல, இந்தியாவிலேயே இந்த சமூகத்தோடு ஒன்றிணைந்து வாழக்கூடிய உங்களை எல்லாம், கிறிஸ்துவ மக்களை எல்லாம், சிறுபான்மை மக்கள், குறிப்பாக இஸ்லாமிய கிறிஸ்துவ மக்களை எல்லாம் உள்நாட்டிலேயே சிறை கைதிகளாக, அகதிகளாக பெற்று வந்த உரிமைகளை எல்லாம் கேள்விக்குறியாக்கி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய அரசு, அதை கண்டும் காணாமல் பாராமுகமாய் இருக்கக்கூடிய இரட்டை இன்ஜின் என்றும் எந்த இன்ஜினுமே இல்லாம இயங்காமலேயே 5 ஆண்டுகளாக பாஜக, என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியாளர்கள் புதுச்சேரியில் அவர்களுக்கு தாளம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆபத்து என்பது குறிப்பாக இந்தியாவில் நீண்ட நாட்களாக இருந்தாலும் இது தீவிரப்படுத்தப்பட்டு 2014ஆம் ஆண்டு இந்துத்துவாவுடைய வழிகாட்டுதலோடு RSS அமைப்பினுடைய ஊதுகுழலாக அரசியல் இயக்கமாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி அதிகாரத்துக்கு வந்த முதல் சிறுபான்மை மக்களை அகதிகளாக ஆகக்கூடிய தங்களது அரசியல் திட்டத்தை தீவிரமாக நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த கிறிஸ்துவ மக்களும் சிறுபான்மை மக்களும் இப்படிப்பட்ட நிலைமைக்கு தள்ளப்பட்ட காலத்திலிருந்து இப்படிப்பட்ட ஆபத்து இவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தால் இருக்கும் என்பதை முன்னதாகவே உணர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அகில இந்திய அளவில் பல்வேறு இயக்கங்களை இதர ஜனநாயக இயக்கங்களோடு இணைந்து நடத்தி கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஒரே ஒரு புள்ளி விவரம், இந்த 2014ஆம் ஆண்டு முதல் அதற்கு முன்னதாகவே ஒரிசாவில் பாதிரியார் எரிக்கப்பட்ட சம்பவங்கள், நாடெங்கிலும் பல்வேறு விதமான சம்பவங்களை நாம் குறிப்பிட்டு சொல்ல முடியும். அந்த சம்பவங்கள் மூலம் என்னை விட, இன்னும் சொல்ல போனால் எங்களை எல்லாம் விட உங்களுக்கு எப்படியெல்லாம் பேராபத்து விளங்கியது என்று உங்களுக்கு தெரியும். இது போன்ற சம்பவங்களை எல்லாம் உங்களை எல்லாம் விட பிற சமூகத்தினிடம் நாம் சொல்வதும், இந்த ஆபத்து ஏதோ இந்த சிறுபான்மை மக்களுக்கு அல்ல, இந்த ஆபத்து பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்து மக்களுக்கும் வரக்கூடிய காலம் வெகு விரைவில் இல்லை. இன்றைய தினம் சிறுபான்மை என்று இந்த இந்திய சமூகத்திலிருந்து கிறிஸ்துவர்களும் இஸ்லாமியர்களும் பிரிக்கப்படலாம். நாளைய தினம் மனு தர்ம ஆட்சியின்படி இந்துக்களிலும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் தலித் மக்களும் ஒழிக்கப்படலாம், அவர்களும் தனிமைப்படுத்தப்படலாம், அவர்களது உரிமை மறுக்கப்படலாம். அதற்கான ஒரு முன்னுதாரணம் தான் SIR என்ற பெயரில் நமது வாக்குரிமை என்பது நாம் போராடி பெற்ற உரிமை. அம்பேத்கர் அவர்களால் உருவாக்கப்பட்ட அரசியல் சாசனம் நமக்கு வழங்கப்பட்ட உரிமை. அதற்கான எண்ணற்ற தியாகங்கள், எண்ணற்ற போராட்டங்கள். ஆனால் அவ்வாறு பெறப்பட்ட உரிமைகள் எல்லாம் இது அவர்களாக பார்த்து கொடுக்கக்கூடிய சலுகையாக SIR சீர்திருத்தம் என்ற பெயரில் லட்சக்கணக்கான மக்கள் இந்தியாவில் அவருடைய வாக்குரிமை மறுக்கப்படுகிறது. இதில் அதிகமாக பாதிக்கப்படுவது யார்? இஸ்லாமிய சிறுபான்மை மக்கள், கிறிஸ்துவ சிறுபான்மை மக்கள், தலித் மக்கள், குறிப்பாக பெண்கள். வாக்குரிமை என்பது நாங்கள் கொடுக்கக்கூடிய சலுகை என்ற பெயருக்கு வந்திருக்கிறது. என்னுடைய வீட்டில் ஒரு காரணம் சொல்லி எனக்கான வாக்குரிமை வரக்கூடிய BLOக்களால் மறுக்கப்படலாம். ஆனால் நான் சில ஆவணங்களை காமிச்ச உடனே நான் நினைச்சுப்பாங்க,
ஆனால் இதே காரணத்திற்காக எனது பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய மக்களோ கிறிஸ்துவ மக்களோ மறுக்கப்பட்டு அதே ஆவணம் காண்பிக்கப்பட்டாலும் பிஎல்ஓ நினைத்தால் இணைத்துக் கொள்ளலாம், இல்லை என்றால் நிராகரிக்கலாம். அதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. பீகார்ல கிட்டத்தட்ட 80 லட்சம் மக்கள் வாக்குரிமை மறுக்கப்பட்டது. புதுச்சேரியிலே நடந்துட்டு இருக்கு. 1 லட்சத்திற்கு மேல் அவர்களுக்கு மறுக்கப்படுகிறது. வாக்குரிமை மறுக்கப்பட்ட பின் சில ஆவணங்களை நான் கொண்டு போய் காமிக்கும் போது அதை ஏத்துட்டு வாக்குரிமை கொடுக்கிறாங்க. ஆனால் குறிப்பாக சிறுபான்மை மக்கள் நிராகரிக்கப்படுகிறார்கள், பெண்கள் நிராகரிக்கப்படுகிறார்கள், குறிப்பாக தலித் மக்கள் நிராகரிக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு தெரியும் இவருடைய வாக்கு நமக்கு வராது, எதுக்கு கொடுக்கணும்? இதுதான் மிகவும் கேவலமான ஒரு ஆபத்து. நாம் இந்தியன் என்று சமமாக சொல்லிக் கொள்வதில் மறுக்கப்படக்கூடிய வாக்குரிமை. இதையெல்லாம் கடந்து இந்த உரிமைகள் எல்லாம் இழக்கப்பட்டுதான் இன்றைய தினம் இந்த கிறிஸ்துவ மக்களுக்காக இந்த அமைப்பு போராடி கொண்டிருக்கிறது. 2023ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட நவம்பர் டிசம்பர் மாசம் மட்டும் இந்த புள்ளிவிவரம் நான் சொல்றது யுனைடெட் கிறிஸ்டியன் ஃபோரம் சொல்லக்கூடிய புள்ளிவிவரம் 2025 நவம்பர் டிசம்பர்ல மட்டும் 700 நிகழ்வுகள் கிறிஸ்துவ மக்களுக்கு எதிராக நடந்திருக்கு. இது குறிப்பாக நடந்ததெல்லாம் மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர்ல தான். இதற்கு அவங்க காரணம் சொல்றது என்ன? இதற்கான காரணங்கிறது ஒரே காரணம் தான், மதமாற்ற தடை சட்டம். இவர்கள் மதமாற்றத்தில் ஈடுபடுகிறார்கள். ஒரு பொய்யான குற்றச்சாட்டு. இதெல்லாம் 2025 நடந்த 700 சம்பவங்கள் இல்ல. 2023ல 734 நிகழ்வுகள், 2024ல 834 நிகழ்வுகள். ஒரு நாளைக்கு தேசத்துல இந்தியாவில் 2 இடத்துல கிறிஸ்துவ மக்களுக்கு எதிராக வன்முறைகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. சரி, இந்த குற்றச்சம்பவங்கள்ல ஈடுபட்டவங்கள்ல யாராவது தண்டிக்கப்படுறாங்களா? கேஸ் ஃபைல் பண்ணப்படுதா? கிட்டத்தட்ட 93% வழக்குகளே பதிவுபடல. அப்படியே வழக்குகள் பதிவுபட்டாலும் குற்றவாளிகள் பாதுகாக்கப்படுகிறார்கள், தப்பிக்க வைக்கப்படுகிறார்கள் ஆட்சியாளருடைய ஆதரவோடு. இதனுடைய உச்சகட்டம் தான் கடந்த கிறிஸ்துமஸ் தினத்தன்று ஜபல்பூர்ல நடந்த நடவடிக்கைகள். இது எவ்வளவு ஒரு மோசமான நடவடிக்கைகள். கிறிஸ்துவ மக்களுக்கு கிறிஸ்துமஸ் என்பது ஒரு கொண்டாட்ட மனநிலை. அவர்கள் வாழ்வாதாரம் இழக்கப்பட்டு எப்படிப்பட்ட கொடுமையான வாழ்க்கை நிலைக்கு தள்ளப்பட்டாலும் கிறிஸ்துமஸ் என்பது கடனை உடனே வாங்கி ஒரு கொண்டாட்ட நிலையில நடக்கக்கூடிய அந்த நிகழ்வு. ஆனால் அதற்கு பாதுகாப்பு இல்லை. பல நிறுவனங்கள் இங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் எல்லாம் அமித்ஷா மோடியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கலாம். பல சர்வதேச நிறுவனங்கள்லாம் இதை பதிவு பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் கிறிஸ்தவர்களுடைய நிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறத அவங்க சுட்டி காமிச்சிருக்காங்க. இதுல பெரும்பகுதி பாதிக்கப்படக்கூடியது தலித் கிறிஸ்துவர்களும் பழங்குடி மக்கள்ல இருக்கக்கூடிய கிறிஸ்துவ அமைப்புகளும் தான் பாதிக்கப்பட்டுட்டே இருக்காங்க. இதை பற்றிய பல்வேறு விதமான புகார்கள் இருக்கு. இதுல இன்னும் சொல்ல போனா ஒரே ஒரு டிஆர்டி வேர்ல்டு துருக்கியிலிருந்து வரக்கூடிய ஒரு பத்திரிகை இதை ரொம்ப பயத்தின் நிழலில் இந்தியாவில் கிறிஸ்துவர்கள் ஒரு மிகப்பெரிய செய்தியை வெளியிட்டிருக்காங்க. நண்பர்களே, தோழர்களே, காலம் கடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு நிமிஷத்துல நான் முடிச்சிடுறேன். தோழர்களே, இது ஏதோ மத்திய பிரதேசத்தில் ஜபல்பூர்ல நடக்கிறதோ இல்ல சத்தீஸ்கர்ல நடக்கிறதோன்னு காலம் கடத்த முடியாது. இது ஏதோ நம்ம கிட்ட வராதுன்னு இல்லை. ஏற்கனவே பாபர் மசூதி இடிச்சு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய மாதா கோயிலையும் கற்பூரம் கொடுத்தப்பட்ட சக்திகள் தான் இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்க. 6 மாதத்திற்கு முன்னால் நெல்லித்தோப்புல இருக்கக்கூடிய அந்த சர்ச்சுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மாதா சிலைக்கு முன்னாடி விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி ஒரு பிள்ளையார் சிலையை வச்சு இங்கேயும் கலவரத்தை சக்திகள் ஆரம்பிச்சிருக்காங்க. உள்துறை அமைச்சர் RSS ஆதரவாளர், அவரும் சாகாவில் டிராயர்லாம் போட்டெல்லாம் பணியெல்லாம் பண்ணாரு. அந்த அவருடைய தைரியத்தில் இங்கேயும் இது போன்ற சக்திகள் உருவாயிருக்காங்க. அவங்களுக்கு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அனைத்து மக்களும் ஒரு படிப்பனையை நிச்சயமாக அவர்கள் ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்றப்படுவார்கள். கடந்த நாடாளுமன்ற தேர்தல் 30 தொகுதிகளில் 28 தொகுதிகள் அவர்களுக்கு இல்லை என்று ஒரு உத்தரவாதத்தை, ஒரு எச்சரிக்கை மணியை புதுச்சேரி மக்கள் அடித்திருக்கிறார்கள். பாடம் கற்றவா என்று தெரியவில்லை. எனவே உங்களுக்கெல்லாம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் தெரிவித்துக் கொள்வது, இந்தியாவில் உங்களது உரிமை. நீங்கள் எல்லாம் இந்திய குடிமக்கள். புதுச்சேரியிலும்
இங்கே இருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு எவ்வளவோ வாழ்வாதார உதவிகளை உங்களுடைய இயக்கங்கள் செய்திருக்கின்றன. நிச்சயமாக உங்களது கோரிக்கையோடு உங்களை பாதுகாப்பதற்கான நீங்கள் நடத்தக்கூடிய அனைத்து இயக்கங்களிலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உங்களோடு தோளோடு தோள் நிற்கும். நிச்சயமாக நாம் வரக்கூடிய தேர்தலில் எல்லாம் இவர்களுக்கு பாடத்தை போட்டினாலும் நேரடியாக களத்தில் இந்த RSS இந்துத்துவவாதிகளை சந்திப்பதற்கு நாம் களம் காணவும் உங்களோடு இணைந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பணியாற்றும் என்று சொல்லி இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்க எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி தோழர்களே, வணக்கம். புரட்சிகர வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. தேங்க்யூ தோழர், தேங்க்யூ.